வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 3. உனக்கு எத்தனை தடவைதாமா நான் திரும்ப திரும்ப சொல்றது? இப்படி தனியா இருக்கிற ஒருத்தன் கூட எல்லாம் பேசாம ஒதுங்கிருன்னு. இவன் எப்படி போனா உனக்கு என்ன? எதுக்கு இவ்வளவு அக்கறை காமிச்சு அவனுக்கு தேவையில்லாம இடம் கொடுக்கற? புசு புசு வென்று மூச்சு விடும் பெண்ணை பரிதாபமாக பார்த்து, பாவோண்டி, இங்கேயே தனியா இருந்தாலும் அவனும் ஒரு குடும்பத்துக்கு பிள்ளை தானே, அவனை பத்தின கவலை அவங்களுக்கும் இருக்குமே. பிள்ளை இப்படி அடிபட்டு இருக்கிறது தெரிஞ்சா எந்த பெத்தவங்க மனசுதான் தாங்கும்? வீட்டை விட்டு தனியா இருக்கிறவனுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யறதுல என்ன குறைஞ்சிட போறோம் என்றார் மனோகரி. மா, எந்த காலத்துல இருக்கீங்க? நம்ம களி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ நல்லதுன்னு நினைச்சு செய்யற ஒரு விஷயமும் திரும்ப நமக்கு கெடுதலா வந்து முடிகிற உலகம் இது. இங்கெல்லாம் அன்பு, நன்றி, விசுவாசம் எதுக்கும் மதிப்பு கிடையாது. தன்னோட சந்தோஷத்துக்கும் சுயநலத்துக்கும் யாரையும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம 3 பேரும் ஆம்பளை துணை இல்லாம தனியா இருக்கோம். அதுவே ஒரு பெரிய பலவீனம் தான். நான் தைரியமானவ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் பிள்ளை எனக்கு என்ன டேஷா போச்சுன்னு போய் வெளிநாட்டுல உட்காந்தாச்சு. தொடங்கிட்டியா? என்ன பேசினாலும் சுத்தி வளைச்சு அவனை திட்டி முடிச்சிடணும் உனக்கு. உன் மகனுக்கு நீ என்ன சப்ப கட்டினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணன் செய்யறது தப்புதான். அன்னைக்கு சொல்லி புரிய வைக்காம அவனும் அவங்க எழுப்புக்கு ஓடிட்டு இருக்கான். சரி விடு, கொஞ்சம் வருஷத்துல திரும்பி வந்துருவோன்னு சொல்லிருக்காங்க தானே. உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. நீ இப்போதைய பேச்சுக்கு வா. இனிமே அவன்கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டு பேசுற வேலையோ இல்ல ஸ்வீட் தரேன் சாப்பாடு தரேன்னு போற வேலையோ கண்டிப்பா வச்சுக்க கூடாது என்றால் கண்டிப்புடன். ஏண்டி, எப்போ பேசினாலும் வாயை திறந்து அம்மான்னு சொல்ற பிள்ளை, அத போய் சந்தேகப்பட்டியே. இப்படியெல்லாம் கூற பாக்காத ருத்ரா. மை காட் மா, என் வாயில நல்லா வருது. அம்மான்னு சொன்ன உடனே லூசு மாதிரி உருகி போயிடுவியா நீ? இப்போலாம் நிறைய இடத்துல பெத்த பிள்ளைங்களே தன்னுடைய அம்மான்னு கூட யோசிச்சு பாக்குறது இல்ல. செல்ஃபிஷா இருக்காங்க. நீ என்னவோ எவனோ ஒருத்தனை போய் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க என்று தாயை அதட்டினாள் ருத்ரா. நீ என்னடி இப்படி அந்த பிள்ளைய அவன் இவன் தலையில் அடிச்ச மாதிரி பேசுற? எப்படியும் உன்னை விட வயசுல பெரியவனாதான் இருப்பான். மரியாதையா சொல்லி பழகு. நான் என்ன சொல்றேன், இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? சுரென்ற சின முச்சிக்கு ஏற அம்மா என்று கத்தினாள் அவள். அத்த என்ற பிள்ளையின் பதறிய குரல் கேட்கவும் மகளை கடுமையாக முறைத்துவிட்டு பேத்தியிடம் சென்றார் மனோகரி. ஒன்னும் இல்லடா, அந்த ராக்காச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் அப்படி கத்துறா. நீ வா, பாட்டி உனக்கு இட்லி ஊட்டி விடுறேன் என்று மகளை அசட்டை செய்து அவளை தூக்கி தன் இடையில் இருத்தி கொண்டு சென்று விட்டார் அவர். அயர்வோடு அவரை பார்த்து நின்ற ருத்ராவின் மூலையில் மின்னல் வெட்ட வேகமாக அவரிடம் சென்றாள். அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சந்தேகப்படலாம், தப்பில்ல. அதுக்காக பாக்குற எல்லாத்தையும் கெட்டவங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. நீ காட்டுறா சாத்தி. ஏமா, நான் எப்பமா அப்படி சொன்னேன்? இவனைதான் என்னால நம்ப முடியல. இடையே புகுந்தவர், ஏது பாப்பாவை உத்து உத்து பாக்குறான், பார்வையே சரியில்லைன்னு சொன்னியே அதுவா? யாருக்கா இருந்தாலும் குழந்தைய பார்த்தா ஆசையாதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு குறைன்னு நினைச்சு சந்தேகப்படுவியா? இது வரைக்கும் இவளை அவன் தூக்க கூட ட்ரை பண்ணதில்ல தெரியுமா என்றார் மனோகரி. மை காட், அன்னைக்கு நடந்ததை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பெட்டர் விட்டுரு ருத்ரா. இப்போ போய் உன்னோட இந்த குணத்தாலதான் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்னு மிரட்ட நினைச்சு நீ உண்மைய சொல்ல நினைக்கிறது கடைசியில உனக்கே ஆபத்தா முடிஞ்சிட போகுது. கொஞ்சம் கோபத்தை குறைச்சு பொறுமையா பேசு. சரி, என்னவோ செய். ஆனா டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு. பிள்ளைய உன்னை நம்பி பொறுப்புல விட்டுட்டு போனவங்களுக்கு நீதான் பதில் சொல்லணும். அதை மனசுல வச்சுக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, நான் சாப்பிட்றேன். உன்கிட்ட பேசி பேசி என் ஜீவன் போனதுதான் மிச்சம். பாத்தியா குட்டி, உன் அத்தைக்கு கொழுப்ப? இவளை நான் வாழ்ன்னு கத்த சொன்னா சும்மா கடந்து குதிச்சுட்டு இப்ப என்ன குறை சொல்றா? குழந்தை பாட்டியின் பேச்சை கணக்கில் கொள்ளாமல் அத்தையின் தட்டில் இருந்த இனிப்பை பார்த்து விழிகளை உருட்டி, பாத்தி எனக்கு என்று கை நீட்டி கேட்டாள். பட்டிக்குட்டிக்கு கேசரி வேணுமா? ஆனா கொஞ்சமா தான் தருவேன். காலையிலேயே சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் செல்லத்துக்கு சளி பிடிச்சுக்கிறோம் என்று 2 வாய் மட்டும் எடுத்து ஊட்டி விட்டார். சம்பவம் நடந்த மறுநாள் காலை ருத்ரா வேலைக்கு கிளம்பி சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு மனோகரி வீட்டு கதவை தட்டினான் ஜீவா. திறந்து தன்னை வெளிப்படுத்தியவரிடம், இந்தாங்கம்மா கிண்ணம், ஸ்வீட் நல்லா இருந்தது, தேங்க்ஸ்மா என்று புன்னகையுடன் கிண்ணத்தை கொடுத்தான். அவனிடம் இயல்பாக பேச துடித்த நாவை
மகளின் அதீத கோப முகத்தை நினைவில் கொண்டு வந்து முயன்று அடக்கி, அப்படியாப்பா, சரி என்றதோடு முடித்து கொண்டார் அப்பெண்மணி. அதற்குள் சின்னவள் உள்ளிருந்து பாட்டியிடம் ஓடிவர இவனின் விழிகள் ஆவலுடன் அவள் மீது படிந்தது. பாப்பு, எங்க குடுகுடுன்னு ஓடி வரீங்க? சாப்பிட்டீங்களா என சிரித்த முகமாக அவளிடம் குனிந்து மென்மையாக கேட்டான். தோசை, பெரிய மனுஷி பதில் தர, ஹோ என்று வியப்பில் புருவங்களை உயர்த்தினான் அவன். கனிந்த அவன் விழிப்பார்வையை ஒரு பெருமூச்சுடன் ஊடுருவி விட்டு, சரிப்பா, அடுப்புல பால் வச்சிருக்கேன் என்று இழுத்து நிறுத்தினார் மனோகரி. ஓ பாருங்கம்மா, நான் ஆபீஸ் கிளம்பணும் என அவரிடம் தலையசைத்து விட்டு, வைடா பேபி என அவளிடம் கையசைத்து தன் வீட்டிற்கு சென்று விட்டான். அவன் லேசாக சாய்ந்து நடப்பதை கவனித்தவர்க்கு அப்பொழுதுதான் அவனுக்கு அடிபட்டிருப்பது நினைவில் வந்தது. தன்னை போல் அவசரமாக அவர் அவனுடைய நிலத்தை விசாரிப்பதற்குள் ஜீவா கதவை சாற்றியிருந்தான். அப்பெண்மணிக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. இந்த பொண்ணு பண்ற வேலையில நம்ம மனிதாபிமானத்தையே மறந்துடணும் போல. எல்லா வயசுலயும் தான் மோசமான பசங்க இருக்காங்க. இப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல சிலர் சரியில்லைன்னு நியூஸ்ல சொல்றானுங்க. அதுக்குன்னு எல்லாரையும் சந்தேகத்தோடவே பார்த்து வைக்கணுமா? நாம இருக்கிற விதத்துல சுதாரி பறந்துட்டா போகுது. இத்தனைக்கும் என் பையன்தான் வீட்டுல சிசிடிவி வேற போட்டிருக்கானே என தனக்குள்ளேயே புலம்பியபடி வெகுவாக அழுத்து கொண்டார் அவர். 1 மாதம் கடந்திருக்க இரவு 8 மணி அளவில் தன் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பியிருந்தாள் ருத்ரா. குடியிருப்பு வளாகத்தினுள் நுழைந்து தன் வாகனம் நிறுத்துமிடம் நோக்கி சென்றவளின் பார்வையில் விழுந்த விஷயம் அவளின் முகத்தை இறுக செய்தது. பொது நுழைவு வாயிலிருந்து இவர்களின் வீடு இருக்கும் பகுதிக்கு செல்லும் கிளை பாதையில் நின்றிருந்த ஸ்ருதி ஜீவாவிடம் தனிமையில் எதையோ பேசி சிரித்திருப்பதை கண்டுதான் பெண்ணிற்குள் கடும் கோபம் எழுந்தது. இந்த பைத்தியக்காரி இவன் கூட எதுக்கு தனியா நின்று பேசிட்டு இருக்கா? அறிவில்ல, இந்த வேஷக்காரன் நகரட்டும், இன்னைக்கு இருக்க அவளுக்கு கச்சேரி என்று தனக்குள் குமைந்தபடி வண்டியை நிறுத்திவிட்டு வந்து அவர்கள் பார்வையில் விழாத வண்ணம் சற்று தூரத்தில் மறைவாக காத்திருந்தாள். ஜீவா ஸ்ருதியிடம் புன்னகை முகமாக தலையசைத்துவிட்டு அங்கிருந்து தன் வண்டியில் வெளியேற ருத்ரா வேகமாக அவள் முன் சென்று நின்றாள். ஹாய் அக்கா, இப்பதான் ஒர்க் முடிஞ்சு வரீங்களா? முகத்தில் எந்த கலவரமோ இல்லாமல் அவளை கண்ட ஆனந்தத்தில் சின்னவள் குதூகலிக்க பெண் மெல்ல நிதானித்தாள். இந்நேரத்துக்கு நீ இங்க என்ன பண்ற என்று கைகளை குறுக்கே கட்டியபடி அழுத்தமாக விசாரித்தாள். சில ஸ்டேஷனரிஸ் தேவைப்பட்டது, அதான் அதை வாங்கலான்னு கடைக்கு போனேன் என்று தன் கையில் இருந்த நெகிழ் பையை உயர்த்தி காமித்தாள். புருவங்களை உயர்த்தியவள், ஆன்டி வந்தாச்சா என்றாள் அடுத்து. 7 மணிக்கே வந்தாச்சு, இன்னும் சித்தப்பா தான் வரல. அவளிடம் பட்டென்று பேசிவிட வந்தவளுக்கோ மெல்லிய பெருமூச்சு எழுந்தது. என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? ஒரு மாதிரி இருக்கீங்க. தன்னை குழப்பத்துடன் பார்த்தவளிடம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஸ்ருதி. விளையாட்டுத்தனமா இருந்தாலும் உன்னை கொஞ்சம் பொறுப்பான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க என்று அதிருப்தியாக கூறும் ருத்ராவை திகைப்புடன் பார்த்தாள் அவள். ஏன்கா, என்னாச்சு என்றாள் தயக்கத்துடன். இங்க நின்று அவன் கூட என்ன தனியா பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? முதலில் விழித்தவள் பின் புரிந்து, நீங்க ஜீவானாவையா சொல்றீங்க என்று வியப்புடன் கேட்டாள். அவனை தான் சொல்றேன் என்று பல்லை கடித்தாள் ருத்ரா. அவங்கள ஏன்கா இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்னது, என்ன தவிர எல்லாத்துக்குமே அவன் மகாத்மாவா தெரியறான். இவள் யோசனையில் நிற்கவும், நான் கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதுதான் அவங்க வெளியில கிளம்பிட்டு இருந்தாங்க. வழியில பார்க்கவும் நின்னு காலேஜ்லாம் எப்படி போகுதுன்னு விசாரிச்சாங்க என்று அவளே பதில் தந்தாள். அதுல அவனுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கு என்றவளின் உதாசன பேச்சில் இதுவரை இருந்த இலக்கம் துளைந்து, கொஞ்சம் மரியாதையா பேசுங்கக்கா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல என்றாள் ஸ்ருதி இறுக்கமாக. ஓ என ஏளனமாக இதழ்களை வளைத்தவள், அப்பா, அவனை சொன்னா உனக்கு பயங்கர கோவம் வருது என்று பரிகாசமாக புன்னகைத்தாள். அதையே நானும் கேக்குறேன்கா, அந்த அண்ணா மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? உங்ககிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலக்கா. ஏமாற்றமாக கூறுபவளை எரிச்சலுடன் பார்த்து, அவனோட அப்பட்டமான நடிப்பை நம்பி எப்படி எல்லாரும் ஏமாந்து போறீங்கன்னே தெரியல. முதல்ல என் அம்மா, இப்போ நீ, இன்னும் எத்தனை பேர்கிட்ட அவன் கைவரிசையை காமிச்சிருக்கானோ என்று பொறிந்தாள் ருத்ரா. அக்கா ஸ்டாப் என அவளின் முன்னே கையை நீட்டிய ஸ்ருதி, அண்ணா உங்ககிட்ட ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணாரா என்று தீர்க்கமாக கேட்டாள். வாட் என அதிர்ந்து கூறியவள், என்னடி பேசுற நீ என்றாள் ஆத்திரமாக. அப்போ ஒருவேளை
ரோட் சைட் ரோமியோ மாதிரி பின்னாடியா ஃபாலோ பண்ணிட்டு சுத்தினாரா? ஸ்ருதி, ஜஸ்ட் ஸ்டாப். ருத்ரா கோபமாக இறைய, ஒய்க்கா, இங்க நான் அண்ணாவை தானே டேமேஜ் பண்றேன், அதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏன்னா இதுல உங்களோட இமேஜும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகுறதுல உங்களுக்கு செம கோபம் வருது. அப்போ ஜீவா அண்ணாவை பத்தி நீங்க பேசினதுக்கு அவர் எவ்வளோ கோபப்படணும் என்றால் நிதானமாக. ஏய் நிறுத்து, ரொம்ப பேசுற நீ. ஐயோ அக்கா, உங்களோட அளவு மீறின பேச்சுக்கு அண்ணா தான் இதை சொல்லணும். எதுக்கு இப்படி அவனுக்கு ஓவரா கொடி பிடிக்கிற நீ? ருத்ராவால் தாங்கவே முடியவில்லை. தன் மீது பெரும் மதிப்பு வைத்து சுற்றி வந்த பெண் தன்னை நோக்கி விரல் நீட்டி கேள்வி கேட்பதா, அதுவும் அவனுக்காகவா என அவளின் உள்ளம் வெகுவாக காந்தியது. அக்கா, ஸ்ருதி அமைதியாக அழைக்க, என்ன என்று எரிந்து விழுந்தாள் அவள். சின்னவளுக்கு புன்னகைதான் வந்தது. முன்கோபம் அதிகம் கொண்ட ருத்ராவின் குணம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒன்னும் அண்ணாவுக்கு கொடி பிடிக்கல, உங்களுக்கு அவங்க மேல ஏதோ கடுப்பு இருக்கு, அதான் சன்கிளாஸ் போட்டுட்டு பாக்குறீங்க. என்ன? அதான்கா, கருப்பு கண்ணாடி என நமட்டு சிரிப்பு சிரித்தாள். ஏய் ஸ்ருதி, தன்னை அதட்டுபவளிடம், சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு உங்களுக்கு ஸ்னிக்கர்ஸ் வாங்கி தரேன், கடும் பசியில இருப்பீங்க போல இருக்கு, என்ன கடிச்சு கதறீங்க, அப்ஸ் சாரி, ஜீவானாவை கடிச்சு கதறீங்க என்று கண் சுமிட்டினாள். ருத்ரா அவளை அழுத்தமாக முறைக்க, அட போங்கக்கா, ரியாக்ஷனை மாத்துங்க என்று அழுத்தாள் ஸ்ருதி. என் அம்மா கூட அதிகமா பழகுறியா நீ? ஏங்கா, அப்புறம் ஏண்டி அவங்கள மாதிரியே அவனை கண்மூடித்தனமா நம்புற? ஷபா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்று இடையில் கை வைத்து சலித்தாள் பெண். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்னது என்றாள் ஸ்ருதி புரியாமல். எப்ப பாரு என் அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கவர் பண்ண மாதிரி உன்னையும் தங்கச்சின்னு கூப்பிட்டு ரொம்ப உருகுறானாவன் என்று நக்கலாக கேட்டாள் ருத்ரா. இல்லையே, இப்போதான் அந்த அண்ணா என்கிட்ட 3rd டைமா பேசுறாங்க. அதுவும் ஜஸ்ட் எதிரில் வந்தா மட்டும்தான் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நின்னு பேசுவாங்க. ஒரு நாளும் பின்னாடி வந்து ஸ்ருதின்னு கூப்பிட்டதில்ல. அப்புறம் எங்கிருந்து தங்கச்சின்னு சொல்லுவாங்க என்று தோள்களை உலுக்கினாள். சரி, முதல்ல அவன் எப்படி உன்கிட்ட இன்ட்ரோ ஆனா என்றவள் சந்தேகமாக கேட்ட கேள்விக்கு ஸ்ருதி சொன்ன பதிலில் ருத்ரா மிகவும் ஆச்சரியமடைந்தாள். நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.